வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள், விநாயகர் சதுர்த்தி. ஸோ இந்த நாளில் எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிற சொசைட்டியில் வந்து விநாயகர் வந்திருக்காரு. நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதே நேரத்தில் நம்ம வீட்டு பூஜையும் உங்களுக்காக காமிக்கிறேன். ஸோ வாங்க கூடவே ட்ராவல் பண்ணுங்கள், என்னென்ன நடக்குது அப்படின்னு வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து அந்த விநாயகரை போய் வாங்கிட்டு வந்து, அதே மாதிரி அந்த கொடை செலக்ட் பண்ணுறதுல சண்டை நடக்கும் பாருங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே அதில் ஒரு கிரேஸ் இருக்குங்க. இல்லை இந்த கொடை வேணாம், இந்த கொடை வாங்கலாம், அந்த கொடை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அதை தேர்ந்தெடுக்கிறதுலே நம்ம வந்து ஆனந்தப்படுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்குமே ஆச்சு. விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நம்ம விநாயகரும், கொடை எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம சொசைட்டியில் விநாயகர் வந்திருக்காருன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த பூஜை காலையில் 5:30 மணிக்கு கணபதி ஹோமமோட ஆரம்பிச்சுதுங்க. 5:30 மணிக்கு எவ்வளோ கூட்டங்கிறீங்க? நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோ சீக்கிரம் யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேர் வந்திருந்தாங்க பூஜையில கலந்துக்கிறதுக்காக. ஸோ கணபதி ஹோமம் ரொம்ப சிறப்பா நடந்தது. அத தொடர்ந்து யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு புரோஹிதர் இருந்தாரு. அவரு வர்றவங்களுக்கு எல்லாம் தீபாராதனை காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப மனசே ரொம்ப நிறைவா இருந்துச்சுங்க. சரி, கணபதி போய் பார்த்துட்டு வந்தாச்சு. நம்ம வீட்ல பூஜை பண்ணோம் இல்லைங்களா? சரி, நம்ம வீட்டு பூஜைய வந்து கொழக்கட்டை செஞ்சோம். இனிப்பு கொழக்கட்டை, அப்புறம் சுண்டல் பண்ணோம். அதுக்கப்புறம் சாதம், பருப்பு வச்சாச்சு. பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்காக. ஸோ நெய்வேத்தியம் பண்ணுறதுக்குன்னும்போது இதெல்லாம் தான் நம்ம படைப்போம். அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் பண்ணி நெய்வேத்தியத்துக்காக வச்சாச்சு. வடை முக்கியமான விஷயம் வடைங்க. பூஜைன்னா வடை கட்டாயம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ எல்லாமே பண்ணி நெய்வேத்தியத்துக்காக வச்சு, சாமிய நல்லா அலங்காரம் பண்ணி, அந்த எருக்க மாலை இருக்கு இல்லைங்களா? அதுதான் ரொம்ப பிடிக்கும் சாமிக்கு. ஸோ எருக்க மாலைலாம் போட்டு கொடையெல்லாம் வச்சு சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. நம்ம வீட்டு பூஜைய முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி கீழ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பூஜைய ஆரம்பிச்சு நல்லபடியா முடிச்சோங்க. அதுக்கப்புறமா கீழ போய் திருப்பியும் சாமி பார்த்துட்டு, சாமி தீபாராதனைலாம் பார்த்துட்டு, நம்ம வீட்ல இருக்கிற விநாயகரும், அதாவது நம்ம பெரிய விநாயகர் வச்சிருந்தோம் கீழ சொசைட்டில. அந்த விநாயகர சாயங்காலமே கடல்ல கரைக்கிறதுக்காக எடுத்துட்டு போனோங்க. விநாயகர் சதுர்த்தி விழாவினோட முடிவுல விநாயகர் சிலைகள நீர்நிலைகள்ல கரைக்கிறோம் இல்லையா? அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, விநாயக பெருமான் தன்னோட உலகத்திற்கே திரும்புறத குறிக்கிறதுங்க. இந்த திருவிழா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில பிறப்பு வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்துது. நம்மளோட வாழ்க்கையில இருக்க தடைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே நேரத்துல களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகள் பூமிக்கே உரியது அப்படின்றத நினைவூட்டுறதுக்கும் இந்த நிகழ்வு நடைபெறுதுங்க. அதனால தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த விழாவின் முடிவில் விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கிறோம். இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுதுங்க. அதை உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.